அவரோட நாங்க பாடும்போது அந்த டைம்ல நாங்க பிக்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. நெறைய என்ன சொல்றது? அவரோட எடுத்த ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தான் இருக்கு. அ நான் ஸ்டேஜ் அவரோட பாடுன வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, ம். அவரோட எனக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அன்னைக்கு கிடைக்கல. கண்டிப்பா அந்த மாரி இப்ப என்கிட்ட இருக்காம போயிடும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் அப்பவே நெறைய எடுத்து கச்ச கச்ச கச்சன்னு எடுத்து ஒரு ஆல்பமே போட்டு வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயங்கரமான அப்போசிங் 2 ஃபேமிலினா 2 டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவரு அந்த சைடு கிறிஸ்டின், நான் இந்த ம். சைடு ஹிந்து. ஸோ ஓ! ஓகே. ஆமா. ஸோ அந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படியா? அதனால கொஞ்சம் இருந்துச்சு தான். எதிர்ப்புகள் இருந்துச்சு தான். அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஃபேமிலியும் இருக்குறாங்க. சில பேர் வந்து, "ஐயோ! ஸ்டேஜ்லாம் ஏறக்கூடாது. பொம்பள பிள்ளைங்கலாம் வந்து ஸ்டேஜ் ஏறி பாடக்கூடாது." அப்படின்னு நெனைக்கிற குடும்பத்துக்கு மத்தியில, என்னுடைய மொத்த குடும்பமுமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஸோ அது அந்த வகையில நான் வந்து பிளேபேக் சிங்கர் குவாலிட்டி என்னன்னா, ஒரு ஒரு படத்திற்கு ஒரு பின்னணி இசையில பாடுறாங்க. பின்னணி பாடகரா பாடுனாங்கனாலே, அவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் குவாலிட்டி தான். அப்படி பார்த்தா நெறைய கம்மியான பட்ஜெட்ல ஃபிலிம்ஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறைய படங்களுக்கு நான் பாடியிருக்கேன். ஸோ பிளேபேக் சிங்கர்க்கான குவாலிட்டி வந்து இதுதான் அப்படின்றத நம்ம வகுத்து சொல்ல முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ நெறைய பாடகர்கள் இருக்காங்க. ஸோ இவர் கூட பாடுனத நான் மறக்கவே மாட்டேன். அப்படி இருந்த ஒரு காம்பினேஷன் யாரு மேம்? அவரு கண்டிப்பா ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி சார். பாடும் நிலா அவர்களோட பாடுனது தான் என் லைஃப்லயே என்னால மறக்க முடியாத அ ஒரு மொமெண்ட்ன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது எனக்கு அமைஞ்சது. ஏன்னா இப்போ நெறைய பேர் அது வந்து இல்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு இல்லாமலே போயிடுமா அப்படின்லாம் நம்ம யாருமே நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப அத நெனைக்கும்போது, அப்பா நான் பாடிட்டேன்ப்பா, ஒரு தடவையாவது நான் அவரோட பாடிட்டேன். ஒரு சில தடவ அவரோட பாடியிருக்கேன். அப்படின்னும்போது அவரோட நெறைய ஸ்டேஜஸ்ல நான் பேக்கிங் வோக்கல்ல இருந்திருக்கேன் அப்படின்லாம் நெனைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு உண்மையாவே. ஆ ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம இன்டைரக்ட்டா நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவரு டைரக்ட்டா சொல்லிக் குடுக்காத ஒரு விஷயங்கள் அவரோட ஸ்டேஜ நம்ம ஷேர் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு 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 குருவா இருப்பாரு நம்மளுக்கு அந்த இடத்துல. ஏன்னா நீங்க ஏஐ இமேஜ் கூட அவர் கூட இருந்த பிக்சர் இல்லன்னு நெனைக்கிறேன். நீங்க ஏஐ இமேஜ்ல அதுல போட்டிருந்தீங்க. ஸோ அதிலயே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர ஆமா, கண்டிப்பா. அவரோட நாங்க பாடும்போது அந்த டைம்ல நாங்க பிக்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. நெறைய என்ன சொல்றது? அவரோட எடுத்த ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தான் இருக்கு. அ நான் ஸ்டேஜ் அவரோட பாடுன வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, ம். அவரோட எனக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அன்னைக்கு கிடைக்கல. கண்டிப்பா அந்த மாரி இப்ப என்கிட்ட இருக்காம போயிடும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் அப்பவே நெறைய எடுத்து கச்ச கச்ச கச்சன்னு எடுத்து ஒரு ஆல்பமே போட்டு வச்சிருப்பேன். எப்படியோ நம்ப அவரோட நெறைய ஸ்டேஜஸ் கண்டிப்பா பாடுவோம் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே வேண்டியிருப்போம். அந்த மாரி தான் ம். நான் அடுத்த தடவ பாடும்போது இந்த பாட்டு அவரோட பாடணும். அடுத்த தடவ பாடும்போது இன்னும் நம்மளுடைய தகுதி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு பாடல் அவர் கூட பாடுறதுக்கு கிடைக்கணும். அப்படிதான் நான் வேண்டிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் இப்ப ம். அவர் இல்ல நம்மளோட. ஆனா, நம்மளோட எப்பவுமே அவரோட இசையோட அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ அதுதான். இளையராஜா சார் கூடயும் பாடியிருக்கீங்களா? ராஜா சார அ தூரத்துலருந்து பார்த்துருக்கேன். எனக்கு என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அது வந்து கண்டிப்பா அவருடைய இசையிலயும், அவரோட ஸ்டேஜ்லயும் வந்து நான் பாடிடணும் அப்படின்னு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். நான் ராஜா சாருடைய ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் என்ன வேணாலும் சொல்லலாம். என்னுடைய இன்ப, துன்பம் எல்லாத்துலயுமே வந்து அவருடைய இசை மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா எல்லா விதமான இசை, அ எல்லா இசையமைப்பாளருடைய இசையுமே நான் கேட்பேன். ஹாரிஸ் சார், ரஹ்மான் சார் எல்லா இசையுமே நான் கேட்பேன். எல்லாருமே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. ஆனா அவர் வந்து எனக்கு என்ன சொல்றது? ஒரு தாய் வீடு மாரி. இசைய பொறுத்தவரைக்கும் எனக்கு தாய் வீடா இருக்கக்கூடியது வந்து ராஜா சார் தான் கண்டிப்பா. நீங்க பக்தி பாடல்கள் வந்து ரொம்ப ஹிட்டா பாடியிருக்கீங்க. நாங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி சொல்றது? சின்ன வயசுலேருந்தே இந்த பக்தி பாடல்கள் பக்தி மேல கடவுள் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கா? இல்லாட்டி இப்போ தான் வந்து இந்த பக்தி பாடல்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க கோயில் கச்சேரில வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமே பாடுற மாதிரிலாம் கூட எங்களுக்கு அந்த மாரி ஒரு அனுபவங்கள் தான் வந்து எங்களுக்கு அதிகமான பக்தி பாடல் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சதுனால தான், அந்த பக்தியாகப்பட்டது வந்து அதிகமா மனசுல
எந்த ஒரு விஷயமும் அதிகமா நம்ம பண்ணும்போது தானேங்க அது வந்து ம். நம்மளுக்கு பழக்கமாகும். இப்ப அதிகமா நம்ம வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடுனோம்னா என்ன ஆகும்னா, அந்த ஜான்ரா தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அப்படிதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படிதான் இருக்கும். நாங்க அதிகமா ஆன்மீக பாடல்கள் சம்பந்தமான கச்சேரிகள் நெறைய பாடுவோம். நெறைய விஷயங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் நெறைய செய்வோம். அதனாலயே என்னவோ, அ அது வந்து எங்களுக்கு நல்ல விதமா அமைஞ்சிருச்சு அது. அது அதுதான். காட் கிஃப்டட் தான். அந்த கண்டிப்பா. சாங்ஸ் எல்லாம் பாடுறதெல்லாம் அது நம்ம கடவுள் குடுத்த வரமா தானே இருக்கு. அது நம்பளுக்கும் புடிக்கணும். அது நம்பளுக்கு அமையணும். ம். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே அமையுமான்றது எனக்கு தெரியல. எல்லாருமே பாடுவாங்க. ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் எல்லாருக்குமே அமையுமான்றது தெரியல. எப்படி மேம் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி மேம் இருக்கு? ஏன்னா கணவரும் வந்து பாடகர் தான் நெனைக்கிறேன். எப்படி மேம் இல்ல உங்க என் கணவர் வந்து ட்ரம்மர். ட்ரம்மரா? ஓகே. ஆனா அவரும் பாடுவார் தானே? இல்ல அவர் பாட மாட்டாரு. ஓ! அவர் பாடுனா மட்டும் தான் கேட்கணும். நானும் வேணா வேற வழி இல்லாம வேணா கேட்கலாம். அ என்ன சொல்றது? அவர் வந்து ப்ராப்பர் ட்ரம்மர். அவர் ரிதம் பிளேயர். எப்படி மேம் லவ் ஸ்டோரியா? இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ்? கண்டிப்பா. நான் பாடகர், அவர் ட்ரம்மர்ன்னும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு. எப்படி மேம் இது எவ்வளோ வருஷம் லவ் ஸ்டோரி? எப்படி மேரேஜ்ல போய் முடிஞ்சது? இது வந்து அவரு அவரோட ஷோஸ்ல நான் போய் பாடுவேன். அப்படிதான் லவ் ஸ்டோரி டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயங்கரமான அப்போசிங் 2 ஃபேமிலினா 2 டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவரு அந்த சைடு கிறிஸ்டின், நான் இந்த ம். சைடு ஹிந்து. ஸோ ஓ! ஓகே. ஆமா. ஸோ அந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படியா? அதனால கொஞ்சம் இருந்துச்சு தான். எதிர்ப்புகள் இருந்துச்சு தான். அதே மீறி அதே மீறி லவ் வந்து அரேஞ்ச் ஆகி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இப்படி பாடல் இதெல்லாம் இருக்கும்போது ஃபேமிலி சைடு எந்த மாரி சப்போர்ட் இருந்துச்சு? ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களா? எப்படி நெனச்சாங்க? கண்டிப்பாங்க. ஃபேமிலி வந்து என்னோட ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியும் என்னுடைய இசைக்கு வந்து சப்போர்ட் தான். ஏன் ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்னோட ஃபேமிலில அப்பதான் ஒரு மியூசிக் என்ன இசை சம்பந்தமா ஒரு ஆள் வராங்க அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு பயங்கரமா, "அப்பா நம்ம குடும்பத்துல ஒரு இசை சார்ந்த ஒரு பொண்ணு வருதாங்களா? பாடுறாங்களா?" அப்படின்ற மாரி ஒரு வியப்பா பயங்கரமா அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஃபேமிலியும் இருக்குறாங்க. சில பேர் வந்து, "ஐயோ! ஸ்டேஜ்லாம் ஏறக்கூடாது. பொம்பள பிள்ளைங்கலாம் வந்து ஸ்டேஜ் ஏறி பாடக்கூடாது." அப்படின்னு நெனைக்கிற குடும்பத்துக்கு மத்தியில, என்னுடைய மொத்த குடும்பமுமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஸோ அது அந்த வகையில நான் வந்து ரொம்பவே குடுத்து வச்ச பொண்ணுன்னு தான் சொல்லணும். முதல்ல அப்பாவ சொல்லணும். ஆ ஏன்னா கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் எப்படின்னா, பெண்கள்னா அது வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவுடைய ஸ்ட்ராங்கான கருத்து. பெண்கள்லாம் தைரியமா இருக்கணும். ஆ ஆண்களுக்கு ஆண்களுக்கு இணையா வந்து பெண்களும் எல்லா விதமான வேலையும் செய்யறதுக்கு தகுதிகள் இருக்கு. அப்படின்றது எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினவரு. ஸோ அந்த மாரி ஒரு தந்தை கிடைச்சதுனால தான் நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன்றது கூட சொல்லிக்கலாம். என்னதான் அப்பா, அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. நெறைய குடும்பங்க முக்காவாசி குடும்பங்கள்ல வந்து பெண்கள் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க தான் அங்கேயும் கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல மாமனார், மாமியார் குடுத்து, "நீ எங்க வேணாலும் போ. உன் பையன நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி, இப்ப வரைக்கும் இன்னொரு தாயும், தகப்பனுமா இருந்து என் மாமனார், மாமனாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நான் வந்து உட்காந்துருக்கேன். என் பையன் வீட்ல இருக்கான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா, அவங்களோட சப்போர்ட் தான். 2 சைட் பேரண்ட்ஸுமே வந்து எனக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க இப்ப வரைக்குமே. பிளேபேக் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சாங் பாடியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கா? பிளேபேக் சிங்கிங்னா இப்ப நெறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்க, அது பாடுனா அது வந்து ஹிட் ஆகி பயங்கரமா ரீச் ஆனதா ஒரு பிளேபேக் சிங்கர்ன்றது பொதுவான ஒரு கோட்பாடு இல்லையா? ம், ஆனா ம். பிளேபேக் சிங்கர் குவாலிட்டி என்னன்னா, ஒரு ஒரு படத்திற்கு ஒரு பின்னணி இசையில பாடுறாங்க. பின்னணி பாடகரா பாடுனாங்கனாலே அவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் குவாலிட்டி தான். அப்படி பார்த்தா நெறைய கம்மியான பட்ஜெட்ல ஃபிலிம்ஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறைய படங்களுக்கு நான் பாடியிருக்கேன். ஸோ பிளேபேக் சிங்கர்க்கான குவாலிட்டி வந்து இதுதான் அப்படின்றத நம்ம வகுத்து சொல்ல முடியாது. ஒரு பின்னணி இசையில பாடுனா தான் பிளேபேக் சிங்கிங்கா பண்ணா தான் வந்து அவங்களும் நல்ல சிங்கர் அப்படின்னும் சொல்ல முடியாது. சிங்கருக்கான குவாலிட்டி எப்படின்னா, எந்த இடத்துலயுமே அவங்களால பாட முடியுதா? அப்படிங்கிறது தான். எந்த ஒரு ஜான்ராவும் அவங்களால பாட முடியுதா? இல்ல எல்லா எல்லா இடத்துலயும் அவங்களால வந்து அவங்களுடைய சிங்கிங் குவாலிட்டிய நல்ல விதமா போர்ட்ரே பண்ண முடியுதா? அதுதான் ஒரு நல்ல சிங்கரோட குவாலிட்டிங்கிறது அதுதான் உண்ம. சரிகமபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு? ஷோஸா நான் எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒரு லைட் மியூசிக் சிங்கர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில ஷோஸ் எல்லாமே பிஸியா போயிட்டுருக்கு. காட்ஸ் கிரேஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஆனா பிளேபேக் சிங்கிங்ல ஒரு 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 டர்னிங் பாயிண்ட்டா இந்த ஒரு
பெரிய இப்படி ஒரு ஃபிலிம்ல பாடியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமே தான் அமையும். அது கடவுள் இனிமே தான் அமைச்சு கடவுள் குடுப்பாரு. அமைச்சு கொடுப்பாரு கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்ப வந்து மியூசிக் டைரக்டர்ஸே பாடிடுறாங்க, ஹீரோஸே பாடிடுறாங்க அப்படின்றது இப்ப நெறைய இதுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கர்ஸ் எவ்ளோ பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து ஆம், ஒரு 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 படத்துல வந்து ஒரு 6, 7 பாட்டு இருந்ததுன்னா 6 பாட்டுமே ஐகானிக்கா ஒரு 6 பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருப்பாங்க. அவங்க தான் 6 பாட்டுமே டிஃபரெண்ட்டா ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஆனா 6 பாட்டுமே வேற வேற சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. 6 பாட்டுமே வேற ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. இப்ப அந்த ட்ரெண்டே போயிருச்சு. அதனால சிங்கர்ஸ்க்கு ஆன தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வந்து நெறைய பேர் வந்து பாடகர் ஆகணும்னு சொல்லி நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லையா? அவங்களோட திறமைகள காமிக்கிறதுக்கு. இப்போ அந்த மாரி வளர்ந்து வரவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? இதுதான் உங்களுடைய வழி. அதாவது நான் ஒரு பெரிய பாடகர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னா, பின்வாங்காம முயற்சி எடுங்க. உங்களுடைய முயற்சியில கொஞ்சம் கூட பின்வாங்காம, அதுக்கான முயற்சியில தீவிரமா இறங்குங்க. ஏன்னா இப்ப இப்ப வந்து இப்ப எல்லாம் உள்ளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு 4 தடவ முயற்சி பண்ணா தான் 5வது தடவ அவங்களே என்ன நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சிகள் எதுவுமே சரி வராது. இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு நினைச்சு பின்வாங்கிடுறாங்க. உங்க திறமையில உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த திறமை மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. எப்படி நம்மளுக்கு அந்த சிலந்தை கதையெல்லாம் தெரியும்ல. முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒரு சிலந்தியால முடியும்னா, ஏன் நம்மளால முடியாது? அதுதான். இது என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டது. இது வந்து அட்வைஸாலாம் நான் சொல்லல. என் லைஃப்ல வந்து நான் கத்துக்கிட்டது. இந்த வயசுக்கு மேல முடியுமா அப்படின்னு நான் நினைச்சு பேக் அடிக்கணும்னு அடிச்சிருக்கலாம். ஒரு வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா சரி ஒரு ட்ரை குடுப்போமே! நம்ம முயற்சி செய்வோம். முயற்சி செய்யாமலே நம்ம எப்படி இது நடக்காதுன்றத நம்ம எப்படி கிரகிக்க முடியும்? இப்போ மேம் வந்து நம்ம கூட லைஃப் ஸ்டோரி மட்டும் இல்ல, அவங்க ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். நன்றி.